இந்த விஷயத்த நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. என் கூட படிச்ச என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போ உயிரோட இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வண்டியில ஃபாஸ்ட்டா போய் கீழ விழுந்து இன்னைக்கு இறந்து ரொம்ப பெரிய கவலைக்கு எடுத்து உள்ளாக்கியிருக்கான் அவன். தயவு செய்து வண்டியை யாரும் ஃபாஸ்ட்டா ஓட்டாதீங்க. நான் அட்வைஸ் பண்ண வரல. அந்த இடத்துல நேற்று அந்த கண்டோலன்ஸ் வீட்டில் போய் நான் நின்று பார்க்குறப்போ அவங்க அம்மா கதறதை பார்க்குறப்போ எனக்கு இது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசே உருகிருச்சு எனக்கு. வண்டியில் ஃபாஸ்ட்டாக போகிறது, இந்த 4 பேர் முன்னாடி நம்ம ஸ்பீடாக போனால் நம்மளாம் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே பாதிக்கிறது உங்களை கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் உங்கள் பேரண்ட்ஸையும் தான். ஒருத்தர் ரேஸுக்கு கூப்பிட்றான், வாமச்சான் வண்டியில் யார் ஃபாஸ்ட்டாக போகிறான் அப்படின்னு சொல்லி அவனை ஒருத்தர் கூப்பிட்டா அப்படின்னா அவனை செருப்பு கழட்டி அடிங்க. அந்த நாய்க்கெல்லாம் வந்துட்டு செருப்பு கழட்டி அடிச்சா தான் புத்தி வரும். இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு நான் சங்கடப்படவே மாட்டேன். என்ன ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. வண்டி வேகமாக வந்து என்னை இடிச்சனால தான் நார்மலாக இருந்த ஒரு பர்சன் நான் இன்னைக்கு டிசேபிள் பர்சனாக மாறி இருக்கேன். இதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். நீங்கள் வண்டியை வேகமாக ஓட்டினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறும். அது பாசிட்டிவாக மாறணுமா அது நெகட்டிவாக மாறுமா அது எனக்கு தெரியாது. எந்த ஒரு வண்டி வாகனத்தை ஓட்டினாலும் தயவுசெய்து நிதானமாக பொறுமையாக போங்க. எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போனாலும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி போயிடுங்க. சேஃபாக இருங்க, வண்டியை மெதுவாக ஓட்டுங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். டேக் கேர்.